ஸோ ரசம் அண்டு இது பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான காம்பினேஷன். அதுக்கு நான் வந்து பயங்கரமான ஒரு ஃபேன் விட நான் அடிமைங்க, அதுதான் உண்மை. சரிங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபீஸ் ஹப். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நல்ல ஒரு ரெசிபி, சூப்பரான காரசாரமான காடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த காடையை வந்து இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைஞ்ச, விட்டமின்ஸ் நிறைஞ்ச, ஃபுல்லாக ஒரு பேக்டு குட்டி பேர்டை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம செய்யக்கூடிய ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ரிப்பரேஷன். ரெண்டு இன்க்ரீடியன்ஸில் ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் ஈஸியாக சமைச்சிருக்க முடியும். இதுக்காக நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படலாம் வேண்டாம். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் தான் சோஃபியா. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா பொதுவாக பெண்கள் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். இதில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து பலதும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டவே இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதில் வரக்கூடிய அப்டேட்ஸை வந்து நீங்கள் உடனுக்குடனே பெறலாம். எனக்கு தெரிஞ்ச சில ஹெல்த் பெனிஃபிட்ஸ், நமக்கு உபயோககரமாக இருக்கக்கூடிய சில டிப்ஸ் தான் நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். காடையை பொறுத்த வரைக்கும் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் பேக் பண்ண ஒரு ஃபுட். நிறைய நல்ல ப்ரோட்டீன், நல்ல ஃபேட், அதே மாதிரி கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ். விமனுடைய ஹெல்த்துக்கு என்னென்ன தேவையோ கண்டிப்பாக இது ஒரு ஃபுல் பேக்டு ஒரு மீல். இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா அப்படின்றதே வந்து ஒரு பெரிய ஒரு பயமுறுத்துகிற ஹாண்டிங்கான விஷயமா இருக்குது. எதை சாப்பிட்டா இம்யூனிட்டி வரும் அப்படின்றது நம்மளுடைய தேடலாக இருக்குது. ஸோ காடையை நம்ம அடிக்கடி எடுத்துக்கும் போது நம்மளுடைய பாடியில் உள்ள இம்யூன் சிஸ்டத்தை நல்லா பூஸ்ட் பண்ணி வச்சுக்கும். காடையை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது சளி தொல்லை வந்து சீக்கிரமாகவே உங்களை விட்டு நீங்கும். ஸோ ரெஸ்பிரேஷன் நல்லா இருக்கும். இதில் வந்து நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. ஸோ நிறைய அயன் கண்டென்ட் இருக்கும் போது நம்மளுடைய ஹீமோகுளோபின் லெவல்ஸ் வந்து எப்போவுமே நல்ல லெவல்ஸில் வச்சுக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிச்சான ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹார்ட்டுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அதே போல் இதில் வரக்கூடிய ஃபேட் வந்து உங்களுக்கு வந்து குட் கொலஸ்ட்ரால் தான். ஸோ குட் கொலஸ்ட்ரால் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஹார்ட்டை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கும். கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கின் மேலே நம்ம ரொம்பவே கேர் எடுத்துக்கிறோம், ஹேர் மேலே ரொம்பவே கேர் எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி கேர் எடுக்கும் போது ஹெல்த்தியாக சாப்பிடணும். ஸோ அந்த ஹெல்த்தியாக சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் காடையும் ஒரு முக்கியமான மெம்பராக நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே உங்கள் பொறுமையை சோதிக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ வாங்க நம்ம ரெசிப்பியை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 5 காடையை உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நான் மேரினேட் பண்ணி கவிச்சு வாட போகிறதுக்காக வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு மசாலாவை பொறுத்த வரைக்கும் 2 இன்க்ரீடியன்ஸ் தான். ஒரு 6லேருந்து 7 வரமிளகா, அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, அவ்வளவுதான். இதை நம்ம லைட்டாக வானிலையில் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நல்லா ரோஸ்ட் பண்ண பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வானலியில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ எண்ணெய் காய்ச்சதும் அதில் நம்ம கறி அப்படியே டைரெக்டாக சேர்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கறியிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ அந்த தண்ணியிலேயே நம்மளுடைய கறி வந்து குக் ஆகிக்கும். ஸோ நம்ம இப்படி மூடி போட்டு வேக வச்சுட்டு இடைக்கு லைட்டாக எல்லா சைட்ஸும் வேகிற மாதிரி இப்படி கிளறி கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ மேற்கொண்டு வந்து இதை நம்ம நல்லா கிளறி கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைக்கலாம். ஒரு 8 to 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா தண்ணியில் நல்லா வற்றி கறி நல்லா வெந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ண பிறகு எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய எண்ணெய் சேர்க்க போகிறதில்ல. ஸோ அதனால் தண்ணி தெளித்து அந்த ரோஸ்ட் ரெசிபியை நம்ம பண்ண போகிறோம். தண்ணி தெளிக்க இந்த மசாலாவில் நம்ம கறி கூட நல்லா இறங்கிக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு நீங்கள் வந்து வானலியை சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அடுத்த 5 மினிட்ஸில் உங்கள் காடை சில்லி பெப்பர் ரோஸ்ட் வந்து ரெடியாக இருக்குது. அதில் உங்களுக்கு தேவையான அளவு கருவேப்பிலையை நீங்கள் தூவி விட்டு அழகாக மிக்ஸ் பண்ணி இறக்கிடுங்க. அவ்வளோதான்.
ஒரு சின்ன மீல், ஒரு சாம்பார், ஒரு ரசம், அது கூட வந்து ஒரு சூப்பரான அட்டகாசமான ஒரு காம்பினேஷன். சரிங்களா? இப்படி ஒரு காம்பினேஷன் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணவே முடியாது. ரசம் அண்ட் திஸ், இந்த காடையை நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிப்பியை வந்து நீங்கள் ட்ரை அவுட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, அது இந்த கொடுக்கக்கூடிய டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோஃபியா. பாய், டட்டா.